ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனை நம்ம கூட டேரட் கார்டு ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் தான் இருக்காங்க. மேம் வணக்கம். 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 வெல்கம் டு ரெட்ரோ ஆன்மீகம். இப்போ லைஃப்பில் எல்லாருமே பிறக்கிறோம், நம்ம ஒரு வேலையை ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த தேதியில் பிறந்தீங்கன்னா உங்கள் கேரக்டர் இப்படி இருக்கும், நீங்கள் இந்த டைமில் பிறந்தீங்கன்னா இந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. முக்கியமாக அதுலேயே ப்ளஸ் இதெல்லாம் இருக்கும், மைனஸ் இதெல்லாம் இருக்கும். 1ஆம் தேதி இப்படி இருப்பாங்க, 2ஆம் தேதி இப்படி இருப்பாங்க, இப்படி 31 நாளைக்கும் ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்கன்றாங்க. இப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு நாளில் பிறக்கிறாங்க, அவங்க பிறக்கிறதுனால அவங்களுடைய கேரக்டர் உண்மையாகவே டிசைன் ஆகுதா, அதில் உண்மையாகவே பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம டாரோ கார்டு ரீடிங்லேயே அதை பார்க்கலாம். இப்போது 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவங்களுக்கு ஒரு தேதிக்கான அவங்களோட கேரக்டர் என்ன, ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்ற விஷயங்களை நம்ம டாரோ கார்டு ரீடிங்லேயே பார்க்கலாம். தாராளமாக இதில் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஃப்யூச்சர் ஃபார்காஸ்ட்டுக்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். ஒரு பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை பற்றியும் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த ஒரு கான்டென்ட்டை தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக இது ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேம், எனக்கு இப்போ ஒரு டவுட்டு. இந்த மாதிரி நீங்கள் இந்த டேட்டை வச்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களை யாராவது இப்படி தான் இருக்க போகிறாங்கன்ற மாதிரி நீங்கள் முன்கூட்டியே கணிச்சிருப்பீங்களே? என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 5ல் வரும். ஸோ 5ன்றது ஐம்பூத தத்துவம் இருக்குது, யூனிவர்ஸோடைய கனெக்ஷனான ஒன்று, ஸோ சிவனுடைய கனெக்ஷனான ஒன்று. அதனால தான் நான் இந்த ஃபீல்டு இப்போ இங்கே இருக்கிறேன். ஆஸ்ட்ராலஜின்ற ஒரு ஃபீல்டு. ஆமாம், என்னோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு லைஃப் பாத் நம்பர் கிடைக்கும். அந்த 5 நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 1ஆம் தேதி பிறந்தவங்க, 2ஆம் தேதி பிறந்தவங்க அப்படி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்த் 111. ஆஹா, சரிங்களா? ஸோ அப்படி அதுலேயே 111 வருது. ஸோ அப்போ அந்த 1ன்றது அந்த தலைமைத்துவம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி அது எனக்கு சின்னதுலேருந்தே இருக்கும். நம்ம எதாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கணும், நம்ம ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்லாம் இருக்கும். முன்னிலை நின்று நம்ம ஒரு விஷயத்தை நடத்தணும், அப்படி நடத்துறது பெஸ்ட்டாக இருக்கணும், இந்த கேரக்டரிஸ்டிக்கும் அவங்களுக்கு வெளிப்படும். அப்போது இது நியூமராலஜி படி பார்த்தா இந்த தேதியில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்கன்றது அது மாற்ற முடியாத ஒன்று. ஸோ அதை நம்ம டாரோ ரீடிங் மூலமா அதை பார்க்க முடியுமா அப்படின்னா தாராளமாக முடியும். இப்போ நம்ம அதை தான் செய்ய போகிறோம். 22ஆம் தேதி பிறந்தவங்க அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்க போகுது, அவங்க லைஃப்பில் ப்ளஸ் அண்ட் மைனஸாக என்ன இருக்க போகுது? 22ஆம் தேதி பிறந்தவங்களுடைய கேரக்டர் ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன? ஸோ இவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய சோகத்தையும், தன்னுடைய அழுகை, தோல்விகள், எல்லா விதமான நெகட்டிவ்ஸும் யார்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. அதான் இவங்களோட கேரக்டர். அவங்களுக்குள்ளேயே பூட்டி வச்சுப்பாங்க. இந்த நைட் டைம் தலகாணி ஈரம் பண்ணுறவங்க இவங்கள தான் இருப்பாங்க. எதாக இருந்தாலும் இந்த ஜெய் ஒரு படத்தில் போயிட்டு பாத்ரூமில் போய் அழுகிற பாருங்க, அதே தான் சேம் எக்ஸாக்ட் லைக் அப்படியே தான் இருப்பாங்க. தனக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிறது, தனியா போய் அழுகிறது, தனியா போய் வெளியில காட்டவே மாட்டாங்க. வெளியில ஆனா மாஸ்க் காட்டுறது, அவளுடைய அந்த நெகட்டிவ் எதுவா இருந்தாலும் காட்டவே மாட்டாங்க. ஆனா உள்ள தனியா உட்காந்து அடறது எல்லாமே அது நைட் டைம்ல தான். அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நடக்கிற கெட்ட விஷயங்கள் நைட்ல அவங்க பெட் டைம்ல எக்ஸ்ப்ளோஸ் ஆகும். அந்த மாதிரி நடக்கும். இப்படியான கேரக்டரா இருப்பாங்க. பட் வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு சாகக்கூடிய தருவாய் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு உயிர் வாழக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அந்த ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டப்பில் இருக்க ஒரு ஆளாக இருப்பாங்கன்றீங்க மேடம். இப்போ ஏற்பட்ட வாழ்க்கையில் என்ன ப்ளஸ்ஸாக இருக்கும், உங்கள் லைஃப்பில் என்ன ப்ளஸ்ஸாக அமையும் நினைக்கிறீங்க? இவங்களோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய அந்த ஆழ் மனது. நிறைய பேர் சைக்கிக்காக இருப்பாங்க. சைக்கிக்ன்றது நம்ம டெவலப் பண்ணுறது தான். இவங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும் இயற்கையாகவே. ஸோ அந்த ஆழமான விஷயங்களை டெவலப் பண்ணிகிட்டே வருவாங்க. அந்த இன்ட்யூஷன் சொல்கிறது, அந்த உள்ளுணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கு. அது கரெக்டாக தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கும். நல்லா தெளிய வைக்கும் அவங்களுக்கு. என்ன சொல்லுது ஜெர்சின்னு சொல்லுது அந்த மாதிரி. அது மாதிரி அங்கே என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அங்கே சொல்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும், தெளிவாக இருக்கும். அது அவங்களோட ப்ளஸ். சூப்பர் மேடம். இப்போ ஏற்பட்ட ஆட்களுக்கு என்ன மைனஸ் அமையும்? ஸோ இவங்களுடைய மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது நடுநிலையாக போகிறது,
அது கண்டிப்பாக மைனஸ். எல்லா இடத்துலையும் வந்து இவங்க புத்த துறவி கிடையாது. இவங்க நினச்சிப்பாங்க நம்ம புத்த துறவி மாதிரி நடுநிலையாக போயிடலாம், அதுதான் அவங்களுக்கு வந்து மைனஸாக இருக்கும். அப்போ எங்கெல்லாம் அப்படி நடுநிலையாக அவங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு அடுத்து ஒரு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து மைனஸ். அந்த கேரக்டரு முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது. அந்த விஷயமா குறைச்சிக்கிறது நல்லது. எல்லா இடத்துலையும் நியூட்ரலாக போகணும், நம்ம வந்து நம்மளோட இமோஷன்ஸை வெளியே காட்டக்கூடாது, போதி தர்மர் மாதிரி சாந்த ஸ்வரூபியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மைனஸ் தான் அவங்களுக்கு என்றைக்குமே. இதை வந்து மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை மாட்டிக்க கூடாதுன்னு ஒரு டிசிஷன் நியூட்ரலாக போகலான்னு நினச்சிங்கன்னா 2 சைட்லேருந்து உதவிடும். யார் உங்கள் மனசில் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க சைட்லேருந்து உதவிடும், யார் உங்களுக்கு மனசில் தப்பாக நினைக்கிறோ அவங்க சைட்லேருந்து உதவிடும். அதனால் ஏதாவது ஒரு சைடில் போய் நின்றுடுங்க, உங்கள் லைஃப்பை சந்தோஷமாக இருக்குன்றதை சொல்கிறீங்க மேடம். 23ஆம் தேதி பிறந்தவங்க அவங்க லைஃப்பில் அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்க போகுது, அவங்க லைஃப்பில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன? 23ஆம் தேதி பிறந்தவங்களுடைய கேரக்டர் ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய கேரக்டர் என்னவா இருக்கும்னா, செய்கிற வேலையை பர்ஃபெக்டாக செய்யணும், டிட்டர்மினேஷனோடு செய்யணும். இன்றைக்கி இருக்கிற சூழலில் வந்து அது நிறைய பேருக்கு இல்லை. செய்யணும் அவ்வளோதான், கொடுத்துட்டாங்க, அதை டக்கு டக்கு செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன இப்போ சாப்பிட்றதே அப்படிதான் மேடம் சாப்பிட்றாங்க. நுணுக்கமாக யாரும் மென்று ருசிச்சு அந்த அறுசுவையில் என்னென்ன சுவை இருக்குது ருசிச்சுலாம் சாப்பிட்றதில்ல, ஃபோனை பார்க்குறது, அப்படி அப்படியே சாப்பிட்றது, பசிக்கு சாப்பிட்ற அவ்வளோதான். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் நுணுக்கமாக இருக்கும். எதாக இருந்தாலும் எந்த செயலை செஞ்சாலும் அதில் நுணுக்கமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நிறைய வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அதில் அவுட்புட்டாக இறக்குவாங்க. ஸோ ஒரு சிற்பி மாதிரி தான். ஒரு சிற்பி வந்து எப்படி நுணுக்கமான டீட்டெயிலான விஷயங்கள்லாம் அந்த சிலையில் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இவங்களோட வாழ்க்கையில் என்னென்னலாம் நுணுக்கமாக டீட்டெயிலாக கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுப்பாங்க, கொடுத்து அவங்க வாழ்க்கையை வடிவமைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்பேற்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் என்ன ப்ளஸ் நடக்க போகுது மேடம்? இவங்களோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. செல்ஃப் லவ், செல்ஃப் ஹாப்பினஸ். யார் என் கூட இருந்தால் என்ன, இல்லைனா என்ன, நான் ஹாப்பியாக இருக்கிறேன், என் லைஃப் ஹாப்பியாக இருக்குது, அப்படி தான் நான் இருக்க போகிறேன், அப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அண்ட் வர விருந்தாளிகளை நல்லா உபசரிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது உண்மையாக அவங்களோட ப்ளஸ். எதிரியே வந்தாலும் வாங்க ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டு போங்க, அவ்வளோதான். ஒரு தண்ணியை கொடுத்து தான் அனுப்புவாங்க, முடிஞ்ச சாப்பாடு கொடுத்து கூட அனுப்புவாங்க. அப்போது அங்கே எதிரியே வந்து சரி இந்த மாதிரி ஆளுக்கிட்டே நம்ம வம்பு பண்ணிட்டோம் இப்படி மாறிடுவாங்க. ஏன்னா இந்த விஷயம் அவங்க பண்ணும் போது இது எல்லாமே ப்ளஸ்ஸாக அவங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். மற்ற எல்லா நெகட்டிவும் ப்ளஸ்ஸாக மாறும் இந்த ஒரு விஷயத்தால். இவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்கள தேடி வரவங்கள. ஸோ அது அவங்களோட ப்ளஸ். இப்பேற்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மைனஸாக இருக்கும்? ஸோ இவங்களோட மைனஸ் அப்படின்னு பார்த்தா அழகுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த நுணுக்கம் எங்கே வருதோ, அந்த பர்ஃபெக்ஷன் எங்கே வருதோ அது கூடவே அழகு வந்துடும். ஏன்னா ஒரு பொம்மை வாங்கினா கூட அது அழகாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க, அந்த நுணுக்கத்தை பார்ப்பாங்க. ஸோ எது இருந்தாலும் நிறைய பேர் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ரூபாய் நோட் இருக்குல்ல, அதை கூட அழகாக இருக்கான்னு பார்ப்பாங்க, புதுசாக இருக்கான்னு பார்ப்பாங்க, கசங்காமல் இருக்கா, புதுசாக இருக்கா இப்படி பார்ப்பாங்க, காயின் கூட தேயாமல் இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுவாங்க. எதாக இருந்தாலும் அழகாக இருக்கணும். அது எல்லாத்துலேயும் அழகாக இருந்தது, அப்போ வந்து நோட்டு கசங்கி தான் இருக்குது, நம்ம அதை வந்து வச்சுக்காமலாம் இருக்க முடியும். கண்டிப்பாக அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, மைனஸ் ஆகிடும்ல அது வேணான்னு சொன்னால். கண்டிப்பாக. ஸோ அழகு அந்த விஷயத்த வந்து இவங்க குறைச்சிக்கணும். எல்லாத்துலேயும் அழகு பார்க்குறது, அழகாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறது, அது மைனஸ். இப்போ இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அழகை தேடி போகாதீங்க, அறிவாக இருங்க அப்படின்றது தான் மேடம் சொல்கிறாங்க. இந்த 24ஆம் தேதி பிறந்தவங்க அவங்களுடைய லைஃப்பில் அவங்க கேரக்டர் எப்படி இருக்க போகுது, அவங்க லைஃப்பில் நடக்க போகிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ 24ஆம் தேதி பிறந்தவங்களுடைய கேரக்டர் ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது கைத்து மேலே நிற்கிறது தான், இவங்க அந்தரத்தில் தொங்குறது தான் இவங்களோட கேரக்டர். சூப்பர். எந்த பக்கம் விழுந்தாலும் அடி பலத்த அடியாக இருக்கும் போலயே மேடம். பட் அது 50-50. ஓ அந்த அது மைனஸ் 50 கேரக்டர்னா ப்ளஸ் 50 கேரக்டர். ஏன்னா பேலன்ஸும் நமக்கு தெரியும் அவங்களால. ஓகே. நீந்த தெரியும். ஓகே. அது ஒன்று. எனக்கு இது என்ன ஆகும்னா, இந்த நீந்துறது என்ன, கரைக்கும் வர மாட்டாங்க,
கப்பல்லையும் ஏற மாட்டாங்க, நடுக்கடலே நீந்துக்கிட்டு இருப்பாங்க, அது வந்து மைனஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. டுவெல், எதா இருந்தாலும் ரெண்டு காயினுக்கு 2 பக்கம் இருக்கும். ஆனால் எனக்கும் 2 பக்கம், என் 2 முகம் இருக்கு, நான் அதை இப்படியும் காட்டுவேன் அப்படியும் காட்டுவேன். அந்த மாதிரி 2 விதமான விஷயங்கள் தான் இவங்களுடைய கேரக்டராகவே இருக்கும். ஸோ அதனால 50-50 லைஃப்ல அப்போ ஒரு கம்ப்ளீஷனே இல்லாமல் இருக்கும்ல மேடம்? சேம் அப்படியே இருக்கும், அந்த இடத்துலயே தொங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா 50 மைனஸும் இருக்கு, 50 ப்ளஸும் இருக்கு அந்த கேரக்டர்ல. அப்போ அது என்ன பண்ணும் அந்த கேரக்டர்? ஸோ அது இப்படியும் இருக்காது, ஒன்று கெட்ட வேணும் பேர் எடுத்துறாது, நல்ல வேணும் பேர் எடுத்துறாது, மிடில் நியூட்ரல்லையே போயிட்டு இருக்கும். புரியுது மேடம். ஆனால் இப்பேற்பட்ட கேரக்டர் லைஃப்ல என்ன ப்ளஸ் ஆகும்? ஸோ இவங்களோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது மற்றவங்களோட சேர்ந்தா சக்ஸஸ் பண்ணுவாங்க, மற்றவங்களோட சேர்ந்து செய்கிற சில விஷயங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. இவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, ஒரு வெற்றி ஒரு இடத்துல நடக்குது. இப்போது சாம்பிள் சொல்கிறேன், ஒரு வேலை பார்க்குறாங்க, ஒரு ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க, அந்த ப்ராஜெக்டில் டீம்மேட்ஸ் இருக்கிறாங்க, அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகுது. இவங்க அதில் வேலை பார்க்குறாங்களோ இல்லையோ, அந்த ப்ராஜெக்டில் இவங்க உழைப்பு கொடுத்துருக்காங்களோ இல்லையோ, ஆனால் நானும் அந்த ப்ராஜெக்டில் இருக்கேன், அந்த சக்ஸஸ் அந்த கோப்பை வந்து எங்கள் டீம் வாங்கிடுச்சு, இப்படியான விஷயங்களை பெருமைப்பட்டுக்கிறது. அவ்வளோதான், அதுதான் இவங்களோட ப்ளஸ். அவங்க அதில் இருக்கிறாங்களோ இல்லையோ, அந்த டீமில் இருப்பாங்க, என் டீம் சக்ஸஸ் ஆயிடுச்சு தெரியுமா, அவ்வளோதான், அது அவங்களுக்கு ப்ளஸ். அந்த டீமுக்கே தெரியாது இவன் இந்த டீம்ல இருக்கான்று, அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய் அந்த மாதிரி கூட இருப்பாங்க. புரியுது. எதுவுமே ரொம்ப பண்ணாம கூட இருப்பாங்க. பட் டீம் சக்ஸஸ் இவங்களுக்கும் சக்ஸஸ் தானே, அங்க டீமுக்கு கிடைக்கிற ப்ரமோஷன் இவங்களுக்கும் கிடைக்கும் போது. ஸோ அப்போ இது வந்து ஃபேமிலியில எப்படி போகலான்னா, ஃபேமிலியில ஒருத்தவங்க வந்து செலிபிரிட்டி ஆயிராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேமிலியில ஒரு ஃபேமிலி வந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிடுச்சு, நான் அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கேன், அந்த ஒரு நானும் செலிபிரிட்டி தான் அப்படின்ற மாதிரி, நான் செலிபிரிட்டியோட இன்னர். சக்சஸ் இவங்களோட தான் இருக்காது, மத்தவங்களோட தான் இருக்கும். ஆனா அந்த சக்சஸ் இவங்க அனுபவிப்பாங்க, அது ப்ளஸ். சூப்பர் சூப்பர் மேடம். இப்பேற்பட்ட கேரக்டருக்கு லைஃப்ல என்ன மேடம் மைனஸ் ஆனாலும்? ஸோ இவங்களோட மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது, யாரா இருந்தாலும் லிமிட்லேயே நில்லுங்க, யாரா இருந்தாலும் கேட்டுக்கு அந்த பக்கம் நில்லுங்க, அதுதான் அவங்களோட மைனஸ். கேட்டுக்குள்ளே யாரையும் விட மாட்டாங்க. ஸோ கேட்டுக்குள்ளே விடணும் இல்லையா, சில பேரை விடணுமே, யாருமே விட மாட்டேன், கேட்டை பூட்டி வச்சுட்டா நீங்கள் அப்புறம் தனியாக தான் வீட்டுக்குள்ளே உட்காரணும், அதுதான் அவங்களுடைய மைனஸ். யாரும் அவ்வளோ சீக்கிரம் வாழ்க்கையில் இன்டர்ஃபியர் பண்ண விட மாட்டாங்க. ஆனால் சில டைம் பண்ணணும், சப்போர்ட் வேணும். ஒரு போராட்டம்ன்றதை விட ஒரு கிளர்ச்சி நடக்குதுன்னா ஒருத்தர் மட்டும் நின்று போராடினா வந்துடும், எதுவும் பண்ண முடியாது. கரெக்ட், கூட்டு சேரணும் இல்லையா. இவங்க அதெல்லாம் கிடையாது, நான் கூட்டுல சேர்க்க மாட்டேன், நிற்பேன், அதுதான் மைனஸ். சங்கிலி கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு கயிறை பிடிச்சி நிற்காம ஒரு டீமா வந்து அந்த கயிறை பிடிச்சி நின்னீங்கன்னா லைஃப் ஜாலியாக இருக்குன்றலாம் தான் சொல்கிறாங்க. அவங்க லைஃப்பில் அவங்க கேரக்டர் எப்படி இப்படி இருக்க போகுதுன்றதை சொல்லிட்டீங்க. அண்ட் அவங்க லைஃப்பில் என்ன ப்ளஸ்ஸாக இருக்கும் மைனஸாக இருக்கும், என்னென்னலாம் மாற்றினா அவங்க லைஃப் மாறுன்றதெல்லாம் சொல்லிட்டீங்க. இதெல்லாம் கேட்டு கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நிறைய பேர் அவங்களுடைய லைஃப்பில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் மேடம், இந்த வாழ்க்கையில் இந்த சீன் என் லைஃப்பில் நடந்தது, இப்போ ஏற்பட்ட சுச்சுவேஷனாக நான் அப்படி தான் நடந்துக்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் மேடம் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அவங்க ஷேர் பண்ணும் போது நம்மளுக்கே தெரியும். இன்னும் இந்த மாதிரி வேற ஏதாவது கண்டென்ட் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது யோசிக்கிற மாதிரி வேணும்னா கூட நம்ம பண்ணலாம், அது கமெண்ட்ல அவங்க இன்ட்ராக்ட் பண்ணணும். கண்டிப்பாக மேடம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ல வந்து சந்திக்கிறேன் மேடம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.